ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருவாய்மொழி டிஸ்கஷன் போன எபிசோடில் உயர்வர உயர்நலம் பதிகத்தினுடைய முதல் 3 பாட்டுகளை பற்றி பார்த்தோம். முதல் பதிகத்தினுடைய சுருக்கம் முதல் 3 பாட்டு என்றதை பார்த்தோம். இப்பொழுது மேலுள்ள பாட்டுகள் 4 தொடக்கமான பாட்டுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். 4ஆம் பாட்டு. அடியே நாம் அவன் இவன் உவன் அவளிவள் உவளெவள் தாமவர் இவர் உவர் அதுவிது உதுவெது வீமவை இவையுவை அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய் நின்ன அவரே என்று உயர்வர உயர்நலம் என்கிற திருவாய்மொழியில 4வது பாசுரம். இந்த பாசுரம் தொடங்கி இந்த லீலா விபூதியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள், இந்த சித்தஜித்துக்களுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்திகள் எல்லாம் எம்பெருமானுக்கு அதீனப்பட்டவை என்று இந்த பாட்டிலிருந்து மேலுள்ள 2 பாட்டுகளும் சேர்த்து 3 பாசுரங்களால் ஆழ்வார் அருளி செய்கிறார். நாம், அவன், இவன், உவன் என்ன இப்படி இந்த புல்லிங்க சப்தங்களாக இது தெரியறது. நாம் முன்னாடி ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி அப்படின்னு வந்ததா? அடியே ஸ்வரூபம் ஸ்திதினா, ஸ்வரூபம் என்ன, ஸ்திதினா பிரவருத்தினா என்ன? அடியே ஸ்வரூபம் அப்படிங்கிறது இந்த சித்துக்களுடைய உண்மைத்தன்மை, இந்த உண்மை நிலை ஸ்வரூபம். ஸ்திதி அப்படிங்கிறது அந்த லீலா விபூதியில் இருக்கிற சித்துக்களுடைய ரக்ஷணத்தை தெரிவிக்கிற விஷயம். அதாவது அவர்கள் எப்படி அனுவர்த்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிற விஷயம். பிரவருத்தி அப்படிங்கிறச்ச நம்ம நிவர்த்தியும் சேர்த்துக்கணும். அவ ஒரு செயலிலே அந்த செயலை செய்வதற்கு மூண்டு வரக்கூடியது பிரவருத்தி. அந்த செயலிலிருந்து மீண்டு வெளியேறுவது அப்படிங்கிறது நிவர்த்தி அப்படிங்கிறது. இப்படி இந்த ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்திகள்ங்கிற விஷயம் இப்படி இருக்கு. அதுல ஸ்வரூபம் அப்படின்னா அந்த பொருள் அவ்வளவுதான், அந்த பொருளுடைய நிலைப்பாடு, உண்மை நிலை, அது ஸ்வரூபம் எனப்படும். குடம் இருக்கு, குடம் அப்படின்றது அந்த ஸ்வரூபமே, அந்த பொருள் இருக்கே, அந்த இருப்பு ஸ்வரூபம் அப்படின்றது. ஸ்திதி அப்படின்றது நிலைப்பாடு, அது நிலைத்து இருக்கணுமே, அது ரட்சிக்கப்படணுமே, அது தொடர்ந்து இருக்கணுமே, அந்த இருப்பினுடைய தொடர்ச்சி அது ஸ்திதி. அதே போல பிரவருத்தி அப்படின்றது செயலில் மூழுவது, நிவர்த்தி அப்படின்றது மீண்டு வருவது, செயல் செயல் மாட்சி, பிரவருத்தி நிவர்த்திகள். அடியே அதுல இந்த 4வது பாசுரத்தாலே இந்த லீலா விபூதியில் இருக்கிற சித்துக்களுடைய ஸ்வரூபத்தை ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்னென்ன விஷயங்கள்ல இந்த லீலா விபூதியில் இருக்கு? நாம், அவன், இவன், உவன் அப்படின்னு நாம் அப்படிங்கிறது நம்ம தன்மையாக குறிக்கிற விஷயம். அவன் அப்படிங்கிறது கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடியவன். இவன் அப்படிங்கிறது சமீபத்தில் இருக்கக்கூடியவன். உவன் இந்த சமீபத்தில் இருக்கிறவனுக்கும் தூரஸ்தனாக இருக்கிறவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒருத்தனை குறிக்கிற விஷயம். இப்படி நாம், அவன், இவன், உவன், அவள், இவள், உவள், எவள், இப்படி இதெல்லாம் ஸ்திரீலிங்க சப்தங்கள். அவள், இவள், உவள். எவள்னா அது வினவக்கூடிய ஒரு வார்த்தை. எவள் அப்படின்னு வினவக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்து தாம், அவர், இவர், உவர் என்ன பகுவச்சன பிரயோகம். அப்படி இருக்கக்கூடிய சேத்தனர்கள். அது, இது, உது, எது அப்படின்னு இவையெல்லாம் அக்ரணை பொருள்களை சொல்லக்கூடியவை, அச்சித்த சொல்லக்கூடியவை. அது, இது, உது, எது இப்படி வினவக்கூடிய பொருள்கள். இதற்கு மேலாக முதல் 2 அடிகளால சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இத்தனை வெவ்வேறு விதமான பதங்கள்லாம் பிரயோகப்படுத்துறோமா, அந்தந்த பதங்களுக்கெல்லாம் அர்த்தங்கள் இருக்கும் இல்லையா, பின்ன பின்னமான வேறுபட்ட அர்த்தங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த அர்த்தங்கள் எல்லாமே, அந்த ஸ்வரூபம் எல்லாமே, அதெல்லாமே பகவானுக்கு அதீனப்பட்டவை அப்படின்னு மேல முடிக்க போறார் ஆழ்வார். ஆக மொத்த பிரபஞ்சமும் சித்து அச்சித்து எல்லாமே பகவத் அதீனம் அப்படின்னு சொல்ல இருக்க, அப்ப ஒரு வாக்கியமே போதும். சித்தன்ன அச்சித்தன்ன எல்லாம் பகவானுக்கு ஆட்பட்டவை அப்படின்னு ஒரு வாக்கியத்துல ஆழ்வார் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் நமக்கு அந்த ஆழமான அந்த ஆழமான அர்த்தத்தை, அகாதமான அர்த்தத்தை மனசுல நல்லா பதிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சில பதார்த்தங்களை பிரித்து எடுத்து, இத்தனை பதார்த்தங்கள் இருக்கா, இதெல்லாம் பகவானுக்கு ஆட்பட்டவை அப்படின்னு சொல்லவே, அப்போ அந்த ஆழமான அர்த்தம் நம்ம மனசுல தேங்கும் தங்கும் அப்படின்றதுக்காக ஆழ்வார் இந்த மாதிரி கொஞ்சம் பிரிச்சு சொல்றார். அடி அவர், இவர், உவர் அப்படின்னும், அது, இது, உது அப்படின்னும், அக்ரணை பொருள்ல, அதே போல பதார்த்தங்கள்ல, ஸ்திரீ பதார்த்தங்கள்ல, இந்த மாதிரி பிரிச்சு ஆழ்வார் சொல்றார். அடியே மேலே வீமவை அழியக்கூடிய பதார்த்தங்களை பத்தி எடுக்கிறார். வீமவை, இவை, உவை, அவை. வீயக்கூடிய பதார்த்தம்னா
அழியக்கூடியவை. வீதல்னா அழிதல்னு அர்த்தம். இப்படி அழியக்கூடிய பதார்த்தங்கள் இவை, உவை, அவை. மேலே அவற்றில் இருக்கக்கூடிய நலம் தீங்கவை. இப்படி அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகள், அப்படி இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமுமே 2 வியாக்கியானங்கள் உண்டு. இந்த அவை நலம் தீங்கு அப்படின்றது இல்லையா, தீங்கு அப்படின்றது வந்து தீய தன்மை அப்படின்னும், நலம் அப்படின்றது நன்மை அப்படின்னும், தன்மையை குறிக்கிறதா நம்மளுடைய ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். அவை நலம் தீங்கு, நலம் என்ன, தீங்கு என்ன, நல்ல தன்மை என்ன, தீய தன்மை என்ன அப்படின்னு. இல்லைன்னா நலம் அப்படின்ற சொல்லால நன்மையை கொண்ட பொருள், நன்றான பொருள், தீமை அப்படின்றதுனால, தீங்கு அப்படின்னால தீய பொருள் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு மற்றொரு அர்த்தம் சாதிக்கிறார். இந்த 3வது அடியில என்ன வருது, வீமவை இவை உவை அவை அவை அப்படின்னு வருது இல்லையா. 2 ஆச்சாரியால் பிரிக்கிறார். வீமவை நசிக்கக்கூடியவை, அவற்றுக்குள்ள இவை உவை அவை அவை அப்படின்னு அந்த அவைன்றத நசிக்கக்கூடிய அந்த பொருளோட சேர்த்து ஆச்சாரியால் ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். அப்படி இல்லைன்னா மற்றொரு அர்த்தம் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, வீமவை இவை அவை, வீமவை இவை உவை அத்தோட நிறுத்திண்டு அவை நலம் தீங்கு அப்படின்னு, அவை அவற்றுக்குள்ளே அந்த பொருள்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நலம் என்ன, தீமை என்ன, வீயக்கூடிய பொருள்களுள்ள இருக்கிற நலம் தீங்கு. அந்த அவை அப்படின்றது வந்து வெறும் வீயக்கூடிய பொருள்ன்றது மட்டும் இல்லாமல், அவை அப்படின்னு முன் சொன்ன எல்லா பொருள்கள், அவற்றில் இருக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன அப்படின்னு பொதுவாகவே அந்த அவை அப்படின்றத சேர்த்துக்கிறான். ஆக 2 வியாக்கியானம். என்னது, முதல் என்னதுன்னா வீமவை இவை உவை அவை. அப்ப வீயக்கூடியவைகளுக்குள்ள இவை என்ன, கிட்ட இருக்கிறது, உவை என்ன, நடுவில் இருக்கிறது, அவை என்ன, தள்ளி இருக்கக்கூடியவை அப்படின்னு ஒரு வியாக்கியானம். மற்றொரு வியாக்கியானம் வீமவை இவை உவை அதோட முடிச்சுண்டு அவை நலம் தீங்கு, அவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அவற்றுக்குள்ளே அப்படின்றது எல்லா பதார்த்தங்களையும் பராமர்சித்து அவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன அப்படின்னு மற்றொரு வியாக்கியானம். அந்த நலம் தீங்கு அப்படின்றதுக்குள்ளே இன்னொரு வியாக்கியானம் பார்த்தோம். என்ன வியாக்கியானம் பார்த்தோம், அந்த வீயக்கூடிய பதார்த்தங்கள்ல இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் அது ஒண்ணு. அவை அப்படின்றது வீயக்கூடிய பதார்த்தங்கள், இல்லாட்டி மற்ற உண்டான எல்லா பதார்த்தங்களும் அவற்றில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அப்படின்றது ஒண்ணு. மற்றொன்னு அந்த நன்மையுடைய பொருள்கள், தீமையுடைய பொருள்கள் அப்படின்னு அது ஒரு மற்றொரு அர்த்தமாக சாதிக்கிறேன். இப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாமுமாய் அடுத்து ஆமவை ஆயவை ஆய் நின்ன அவரே. ஆமவை அப்படின்னா இனிமே ஆகக்கூடியவைகள், எதிர்காலத்துல நடைபெறக்கூடியவைகள். ஆயவை ஏற்கனவே இதுல கடந்த காலத்துல நடந்தவைகள். ஆய் நின்ன இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற, நிகழ்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற அவரே. இப்படி இந்த பொம் பதார்த்தங்கள், திரி பதார்த்தங்கள், அக்ரணை பொருள்கள், நன்மை தீமைகளை உடைய அழியக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய பலவிதமான வஸ்துக்கள் எல்லாமுமாகவே, முக்காலத்திலும் நடைபெறக்கூடிய எல்லாமுமாகவே எம்பெருமானே இருக்கிறான் அப்படின்னு இதை வந்து சாமானாதிகரண்யம் அப்படின்னு சொல்லுவா. ஒரு வஸ்துவை பத்தி தெரிவிக்கிறோம்னா அந்த வஸ்துவினுள்ளே அந்தர்யாமியாக எழுந்துருளி இருக்கிற எம்பெருமான் வரைக்கும் அதை குறிக்குமா, அதுக்கு சாமானாதிகரண்யம் அப்படின்னு பேரு. அதனால அந்த வஸ்துவையே எம்பெருமானாக, அது அபரிவசான விருத்தி அப்படின்றது. அந்த அபரிவசான விருத்தி ஏன் அப்படின்னா அது சரீராத்ம பாவத்தினால அப்படின்னு. சாமானாதிகரண்யம் அப்படின்னா 2 பொருள்கள் ஒரே வேற்றுமை விகுதியுடன், 2 பொருள்களில 2 பதங்கள் ஒரே வேற்றுமை விகுதியுடன் கூடியிருக்கக்கூடிய பதங்கள், அது அங்கதான் சாமானாதிகரண்யம் அப்படின்றது வரும். நீலோ கடகா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல வாக்கியம் இருக்கு. நீலோ கடகா, நீலகா அப்படின்னு சொல்லிருக்கு, கடகா அப்படின்னு சொல்லிருக்கு. 2த்துக்கும் என்ன வேற்றுமை விகுதி? 2த்துக்குமே பிரதமா தானே. சரி, நீலம் கடம் பஷ்யதி என்ன வேற்றுமை விகுதி 2த்துலயும்? த்விதியா விபக்தி வருது இல்லையா. இப்படிப்பட்ட இடங்கள்ல சாமானாதிகரண்யம் இருக்கு. என்ன தாத்பரியம்? நீலம் அப்படின்ற சொல்லுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கா? கடம்ன்ற சொல்லுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கா? நீலம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம், கடம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? எந்த பொருள்களை குறிக்கிறது? அந்த கடத்தை தான் குறிக்கிறது. ஆக்சுவலி அப்போ ஒரே பொருளை தானே குறிக்கிறது. 2 பதமும் ஒரே பொருளை தானே குறிக்கிறது. இதுதான் சாமானாதிகரண்யம். சைத்ரஸ்ய கடகா அஸ்தி. சைத்ரஸ்யன்றது என்ன விபூதி?
சைத்திரஸ்யங்கிறது ஷஷ்டி விபக்தி. ஷஷ்டி இருக்கு இல்லையா, ஷஷ்டி விபக்தி இருக்கு. கடகான்றது பிரதமா விபக்தியில இருக்கு. சைத்திர அப்படின்னு சொல்லு இருக்கு, கட அப்படின்ற சொல்லு இருக்கு. சைத்திர ராமஸ்ய கடகா அஸ்தி அப்படின்னு வச்சுக்கோமே, ராமன் சொல்லு இருக்கு, கடன்னு சொல்லு இருக்கு. அடி இப்போ ராமன்ற சொல்லு எந்த பொருளை குறிக்கிறது? ராமனை குறிக்கிறது. குறிக்கிறது. கடன்ற சொல்லு அதே பொருளை குறிக்கிறதா? கடத்தை குறிக்கிறது. வேற பொருளை தானே குறிக்கிறது. அடி இங்க வையதிகரண்யம் இருக்கு. அடி நீலகா கடகா அப்படின்ற இடத்துல சாமான அதிகரண்யம். ஏன்? நீளமான கட்டம் அப்படின்னா அந்த கட்டத்தையே குறிக்கிறதுங்க. ரெண்டு சொற்களும் ஒரே பொருளை குறிக்கின்றன. அடி பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்திகி சாமானாதிகரண்யம் அப்படின்னு எம்பெருமானாரே ஸ்ரீபாஷ்யத்துல வையாகரணாளுடைய வச்சனத்தை எடுக்கிறார். அடி பல பதங்கள் உள்ளன, பல பதங்கள் ஒரே பொருளை காட்டுமே என்றால் அங்கு சாமானாதிகரண்யம் உள்ளது. அடி நீலகா கடகா அஸ்தி அப்படின்ற இடத்துல கரெக்ட் தானே, சாமானாதிகரண்யம் வந்தது. சரிதான். ராமஸ்ய கடகா அஸ்தி அப்படின்ற இடத்துல வந்ததா? அது வரல. ரெண்டு பதங்கள் இருக்கு, வெவ்வேறு பொருள்களை காட்டுகின்றன, அங்க சாமானாதிகரண்யம் கிடையாது. அடி நீளமான குடம் இருக்கிறது அப்படின்ற இடத்துல நீளம் அப்படின்ற சொல்லும் குடன்ற சொல்லும் ஒரே பொருளை காட்டுறபடினால அங்க சாமானாதிகரண்யம். ராமனுடைய குடம் இருக்கிறது அப்படின்ற இடத்துல ராமன்ற சொல்லுக்கு வேற அர்த்தம், குடன்ற சொல்லுக்கு வேற அர்த்தம், அங்க வையதிகரண்யம். அடி இங்க இந்த பாட்டுல சாமானாதிகரண்யம் இருக்கு. எப்படி? ஆய் நின்ற அப்படின்ற வரையிலும் எல்லா பதார்த்தங்கள் என்ன வேற்றுமை விகுதியில குறிக்கப்பட்டிருக்கின்றன? எல்லாமே பிரதமா விபக்தியில தான். முதல் வேற்றுமை விகுதியில தானே இருக்கு, பிரதமா விபக்தியில தானே இருக்கு. ஆமா. கடைசி அவர் அப்படின்ற பதம் இருக்கு, அது என்ற வேற்றுமை விகுதியில இருக்கு? பிரதமால தானே இருக்கு. அப்ப இந்த பதங்கள் அவர், அவர்னா எம்பெருமான், இந்த பதார்த்தங்கள், இந்த பதங்கள், இந்த பதங்களுக்கு அர்த்தம் இருக்கு, இந்த பதார்த்தங்கள் எம்பெருமான், இதுதான் சாமானாதிகரண்யம். அடி ரெண்டுமே ஒரே விகுதியில இருக்கு. அடி எப்படி இதை ஒட்ட வைக்கிறது? இதுக்கு சரீராத்ம சம்பந்தத்தை அப்படின்றத கொண்டு வரணும். அப்படின்றத மேல சரீராத்ம சம்பந்தத்தை தான் எத்தனாவது பாட்டு தெரிவிக்கிறார் இதே பதிகத்துல? இதே பதிகத்துல உடன்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துள்ளன் அப்படிங்கிற இடத்துல 7வது பாட்டுல தெரிவிக்க போறார். இந்த சாமானாதிகரண்யத்துக்கு நிபந்தனம், காரணம் என்ன அப்படின்றத மேல தெரிவிக்க போறார். ஆக இது கொஞ்சம் கடினமான விஷயம், கொஞ்சம் கூர்ந்து கேட்க வேண்டியது. நாம் அவன் இவனுவன் அப்படின்ற இந்த பாட்டுல பல பதங்களை ஆழ்வார் பிரயோகித்து லோகத்துல இருக்கக்கூடிய பல பதார்த்தங்களை உரைக்கிறார். எல்லாவற்றையும் உரைத்த பிறகு எப்படி முடிக்கிறார்? அந்த பதார்த்தங்கள் அவர் அப்படின்னு போய் முடிச்சிட்டார் ஆழ்வார். எப்படி அவர் ஆவார்? அவர்னா யாரு? எம்பெருமான். இந்த பதார்த்தங்கள் எல்லாம் எப்படி எம்பெருமான் ஆவான் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் மேல 7ஆம் பாட்டுல உரைக்க போகிறார். இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பதார்த்தங்களினுடைய இருப்பு அதுவே பகவத் அதீனம் அப்படின்றத ஆழ்வார் இந்த பாட்டுல தெரிவிக்கிறார் அப்படின்றதுதான். இதற்கு மேலுள்ள விஷயங்கள் சட்டுன்னு இந்த திருவாய்மொழி மொத்த வேதாந்தத்தையும் உட்கொண்டது இந்த முதல் பதிகம். இதுல ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமான அம்சம் எல்லாமே வந்துடுறது இந்த திருவாய்மொழியிலேயே. யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவசியம் அங்கங்க இருக்கக்கூடிய நல்ல படித்த வித்வான்கள் தான் இருப்பார்கள். கண்டிப்பா அந்த வித்வான்களை அணுகி இந்த அர்த்தங்களை கேட்கணும். ஒரு தடவை கேட்டோம் புரிஞ்சிடணும் அப்படின்னு இருக்காது. இதெல்லாம் இந்த சாமானாதிகரண்யம், வையதிகரண்யம், இந்த அர்த்தங்கள்லாம் அவசியம் ஆசையுடையவர்கள் அந்த வித்வான்களை அண்டி அர்த்தங்களை கேட்க வேண்டியது, மற்றவர்கள் ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டியது என்றும் பிரார்த்திக்கிறேன். இது 4ஆம் பதிகத்தினுடைய 4ஆம் பாட்டினுடைய சாரம். சொரூபம் எல்லாம் பகவத் அதீனம் அப்படின்றது. 5ஆம் பாட்டுல 5ஆம் பாட்டாலே அந்த ஸ்வரூபத்துக்கு பிற்பாடு ஸ்திதி, அந்த அந்த லீலா விபூதியில் இருக்கிற சிதஜித்துக்களுடைய ரக்ஷண பத்தி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடையவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்னாரே என அந்த சேத்தனர்களையும் அச்சேதனர்களையும் எப்படி எம்பெருமான் ரட்சிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிக்கிறார். இந்த அச்சேதனத்தினுடைய ரட்சணம் இங்க வரல. அடியன் இந்த பாட்டுல அச்சேதனத்தினுடைய ரட்சணம் வரல. அடியன் வெறும் சேத்தனர்களுடைய ரட்சணம் தான். அடியன் சுவாமி. இப்ப சேத்தனர்களுடைய ரட்சணம் எவ்வாறு எம்பெருமான் பண்ணுகிறான்? சேத்தனர்களும் பல விதமான சேத்தனர்கள் இருப்பார்கள். அப்படி எப்படிப்பட்ட பல விதமான சேத்தனர்கள்? அவரவர் பல சேத்தனர்கள், முதல்லயே சேத்தனர்கள் பல பேர், தமதமது அறிவறி வகை வகை அவரவர்கள் அடையக்கூடிய ஞானம். அவரவர் அப்படின்ற இடத்துலயே ஒரு பேதம் தெரிவிக்கப்படுறது, குணாதீனமான பேதம். ஒருத்தருக்கு சத்வகுணம் அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு ரஜோகுணம் அதிகமா இருக்கும். அப்படின்ற அந்த குணாதீனமான பேதம் இருக்கு இல்லையா, அதுதான் அவரவர் அப்படின்றதுனால தெரிவிக்கப்படுறது. அடியன் இந்த வீப்சைனால
ரெண்டாக இரட்டிப்பால பேதமானது தெரிவிக்கப்படுறது. எவ்விதமான பேதம்? குணாதீனமான பேதம். அடியேன். இப்படி குணாதீனமான பேதம் இருக்கிறபடியாலே அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர்கள் அடையக்கூடிய ஞானமும் வேறு வேறுபட்டதாகவே இருக்கிறது. அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர். பதபதார்த்தம். அவரவர் அப்படின்றதுக்கு என்ன பண்றது? அது இப்போ இந்த ஊர்ல இன்னார் 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 அப்படின்னு கொஞ்சம் பிரிச்சு சொன்னோமே என்றால் அப்ப என்ன தெரியுது? அந்த ரெட்டிப்புனாலேயே ஒரு பேதம் தெரியுது. அடியேன். இப்படி வச்சுக்கோமே, பிரணவத்துல ஆவு மா வருதா? ஆவுக்கே ஆட்பட்டவன் மக்கார மகார வாச்சியம். மக்கார வாச்சியன் அப்படின்னு இருக்கா. அங்க என்ன வச்சனம் இருக்கு? மா அப்படின்ற இடத்துல என்ன வச்சனம் இருக்கு? ஞான வாச்சியமா இருக்கையாலே. அது சரிதான். ஏக வச்சனமா, பகுவச்சனமா, திவச்சனமா, சின்ன வச்சனமா இருக்கு? அந்த இடத்துல மகாரம்ங்கிறது ஏக வச்சனம். ஏக வச்சனம் இருக்கு இல்லையா? இதுக்கு பிடிலோகாச்சாரியர் ஒரு வாக்கியமே அருளி செய்றாரு முமுட்சுப்படியில. ஜாதி ஏக வச்சனம் அப்படின்னு அருளி செய்றாரு இல்லையா? சரி. அப்ப மொத்தத்தையும் சேர்த்துட்டார். எம்பெருமானுக்கு ஆட்பட்டது ஜீவாத்மா அப்படின்னு சொல்ல முடியுது. ஜீவாத்மாக்கள் நம்ம சொல்லல, எம்பெருமானுக்கு ஜீவாத்மா ஆட்பட்டது அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு ஜீவாத்மா தானா அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? கிடையாது, எல்லா ஜீவாத்மாக்களும் தான். அப்ப எல்லா ஜீவாத்மாக்களையும் ஒரு ஜாதியை இட்டு ஒன்றாக சேர்க்க முடியும், ஒரே தன்மையை இட்டு ஒன்றாக சேர்க்க முடியும். அப்படின்றதுனாலதான் என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஏக வச்சனத்தை பிரயோகம் பண்றோம். ஆனா இங்க என்ன பண்றாரு ஆழ்வார்? அவரவர் அப்படின்னு ரெண்டு சொற்களை இட்டு பிரயோகம் பண்றாரா? அதுல இருந்து என்ன தெரியறது? ஒன்னா சேர்க்க முடியல, பேதம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே. அடியேன். அப்ப எப்படிப்பட்ட பேதம்? ஒருத்தருக்கு சத்துவகுணம் அதிகமா இருக்கு, ஒருத்தருக்கு ரஜோகுணம் அதிகமா இருக்கு என்ற இந்த குண உண்மேஷ பேதம் தான் அடியேன். அவரவர். இப்படி அவரவர்கள் தங்களுடைய குணத்தை பேஸ் பண்ணி அவர்கள் ஒருவருக்கு இருக்கிற பேதத்துக்கு அனுகுணமாக அவரவர்கள் அடையக்கூடிய ஞானமானதும் வகை வகைப்பட்டதாக பல விதங்கள். அறிவு அப்படின்றது அவர்கள் அடையப்படக்கூடிய ஞானம், அதுல பேதம் இருக்கு. அறி அப்படின்னு சொல்றதுனாலயே அந்த அறிவானது பின்னமாக இருக்கு. அவரவர் தமது அந்த தமது அப்படின்றதுக்கே ஆச்சாரியால வந்து பலத்தினுடைய பேதம் அப்படின்னு சாதிக்கிறா. அந்த பலமானது ஞானம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த குணாதீனமாக இவர்களுக்கு ஏற்படக்கூடியது என்ன? அந்த வெவ்வேறு விதமான அறிவு. எப்படிப்பட்ட அறிவு அப்படின்னா, அரும்பத உரையில சாதிக்கும் பொழுது நம்மளே சாதிக்கிறார். வீட்டுல இருக்கக்கூடிய பங்கி தான். அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு அரும்பத உரைக்காரர்கள் என்ன சாதிக்கிறார்கள்னா, அறிவு அப்படின்னு ஆழ்வார் அருள் செய்கிறாரு. அந்த அறிவு அப்படின்றதுக்கு ருச்சி ரூபமான அறிவு அப்படின்னு வச்சுக்கணும். ஆசை வடிவமாக இருக்கக்கூடிய இந்த அறிவு. அப்ப இவர்களுடைய தன்மைக்கு சேர, குணத்துக்கு சேர இவர்களுக்கு அந்தந்த அறிவு ஏற்படுறது. எப்படிப்பட்ட அறிவு அப்படின்னா, ருச்சி. ஏதோ ஒரு பழத்துல ருச்சி ஏற்படுறது, அது அறிவு அப்படின்ற சொல்லால தெரிவிக்கப்படுறது. அவர்களுடைய அந்த பண்புக்கு சேர, குணத்துக்கு சேரவே தான் மேலும் ஒரு வகையானது இவர்கள் கைப்பற்றப்படுறார்கள். அந்த வகையானது கைப்பற்றப்பட இவர்களால. வகை அப்படின்றது இங்க உபாயம் என்ற அர்த்தம், வழி அப்படின்னு அர்த்தம். அப்ப அவரவர் அந்த குணாதீனமாக அவரவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அறிவு, ருச்சி ரூபமான இந்த அறிவு, அதற்கு சேர, அந்த பலத்துக்கு சேர இவர்கள் கைப்பற்றக்கூடிய வகை. அந்த ஞானத்துக்கு சேர, அவர்கள் அடையக்கூடிய ஞானத்துக்கு சேர ஒரு உபாயத்தை பரிகிரகிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். வகை அப்படின்றது உபாயம். அப்படிப்பட்ட உபாயத்தை அவர்கள் பத்தி அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். அவரவர்கள் ஒரு விதமான தேவதைகளை பத்தி அவர்களை எல்லாம் பரதத்துவம் என்று கருதி என அடி அடைவர்கள். பரதத்துவம் அப்படின்னு கருதணும் அப்படி அவசியம் இல்லை. எங்க இறைவர் அப்படின்னா சுவாமிகள், எனக்கு ஆசிரியர்கள், வணங்கத்தக்கவர்கள். இப்ப அப்படி இவர்களெல்லாம் தேவதைகள் அப்படின்னு கருதி அவர்களுடைய அடிகளை எல்லாம் போய் அடைகிறார்கள். இப்படி அடையப்படுகிற அந்த தேவதைகள் எப்படிப்பட்டவர்கள்? அவரவர் இறையவர் குறைவிலர். அவர்களிடத்துல குறைகள் எதுவும் இல்லை. ஏன்னா எம்பெருமானுக்கு அவனுடைய அதீனப்பட்டவர்கள் அப்படின்றதாலே குறைவிலர். அவரவர் இறையவர் குறைவிலர். எதனால குறைவிலர்கள் அப்படின்னா, இறையவர்னா இப்ப இரண்டாவது இடத்துல இறையவர்னு வர்றது எம்பெருமானை குறிக்கிறது. அப்ப இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்னனரே, இறையவர் நின்னனரே. அவ்விடத்துல எம்பெருமான் அந்த தேவதைகளிடத்திலேயே எம்பெருமான் அந்தர்யாமியாக நிற்கிறான். அப்போ அந்த தேவதைகளுக்கு பல பிரதான சக்தி. இத்தனை சேதனர்கள் தங்களை வழிபடுறார்கள், அவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி அந்த தேவதைகளால முடியறது? எம்பெருமான் அந்தர்யாமியாக இருந்து கொடுக்கிறான். அந்த பலப்பிரதான சக்தி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அத்தை கொண்டுதான் அவர்கள் இதையெல்லாம் கொடுக்கிறார்கள். அப்ப அவரவர் விதி வழி அடைய நின்னனர். அப்படிப்பட்ட அந்த தேவதைகள் தங்களுக்கு அந்த பலப்பிரதான சக்தியை பெற்று அந்த சேத்தனர்களுக்கு கொடுக்கிறார்கள்.
மேலும் அந்த சேத்தனர்களும் இந்த தேவதைகளை, எம்பெருமானை அந்தர்யாமியாக உடைய இந்த தேவதைகளை பற்றி அதனாலே அவரவர் விதி வழி அடைய நின்றனர். அப்படி அந்த சேத்தனர்கள் தாங்கள் அடையக்கூடிய புருஷார்த்தமாக ஒன்றை கருதி அதிலே அவர்கள் அடைகிறார்கள் என ஆழ்வார் இந்த 5வது பாசுரத்தால அருளிச்சு. 2 வியாக்கியானம் இருக்கு. இதுல இன்னும் அந்த ஒவ்வொரு பதத்தை பிரிச்சு பார்த்தோம்னா இந்த அர்த்தம் நல்லாவே தெளிவா வந்துடும். ஆக இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்? அவரவர் தமது அறிவறி வகை வகை. அவரவர் அந்தந்த பண்புடையவர்கள் அவர்களுடைய ருச்சிக்கு அனுகுணமாக அந்தந்த உபாயங்களை பற்றி அவரவர் தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். அவரவர் இவர்கள் தான் எங்களுக்கு இறையவர்கள், சுவாமிகள், ஆசிரியனியர்கள் என்று சொல்லி அவர்களுடைய அடியை அடைவர்கள், ஆசிரியிப்பார்கள். அதற்கு பிறகு அவரவர் இறையவர் குறைவிலர். அந்தந்த ஆசிரியனியராக பற்றப்பட்டவர்கள் அந்த தேவதைகள் எல்லாமே குறைவிலர், எந்த குறைவும் கிடையாது. பரப்பிரதான சக்தியில எந்த குறைவும் அவர்களுக்கு கிடையாது. ஏன்? இறையவர்னா இங்க எம்பெருமான், 2வது இறையவர் எம்பெருமான குறிக்கிறது. இறையவர் அவர் இந்த கடைசி அடி இருக்கு இல்லையா, 2 விதமாக இங்க அன்வயம் காட்டுற ஆச்சாரியெல்லாம். விவசாயிச்சு அதே அர்த்தம் தான். பதத்தினுடைய ஒவ்வொரு அர்த்தத்தையும் பார்த்தோன்னா ஒன்றும் தெளிவாக வந்தது. இறையவர் எம்பெருமான், அவன் நின்றான். இறையவர் நின்றனர். எல்லாருக்கும் இந்த பாட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5வது பாட்டு கடைசி அடியில இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அப்படின்றது. அந்த ஏ அப்படின்றதுக்கு அது பெரிய அர்த்தம் தனித்துவம் கிடையாது. ஆக நின்றனர், இறையவர் நின்றனர். எம்பெருமான், சுவாமியான எம்பெருமான் அவன் நின்றான், எல்லாருக்கும் அந்தரியாமையாக, அந்தந்த தேவதைகளுக்கு அந்தரியாமையாக நின்றான். எதற்காக நின்றான்? நின்றதற்கு பிரயோஜனம் என்ன அப்படின்றது ஆழ்வார் இந்த அடியினுடைய முதல்ல தெரிவிக்கிறார். இறையவர் அவரவர் விதி வழி அடைய. இங்கதான் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். 2 அர்த்தங்கள் இருக்கு. அவரவர் விதி வழி அடைய, அதாவது அவரவர் அந்தந்த அதாவது ஆசிரியிக்கிறார்கள் இல்லையா அந்த சேத்தனர்கள், அந்தந்த சேத்தனர்கள் எல்லாமே அவரவர் விதிவழி அடையும்படியாக சாஸ்திரத்திலேயே சொன்ன மார்க்கத்தின்படி அவர்கள் எல்லாம் அந்தந்த தேவதைகளை அடைவதற்காக எம்பெருமான் உள்ளே நிற்கிறான். அப்ப என்ன தெரியுது? எம்பெருமான் உள்ள நிற்கிறதுனாலதான் அந்த தேவதைகளுக்கு பல பிரதான சக்தி இருக்கா. அவர்களுக்கு பல பிரதான சக்தி இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த சேத்தனர்கள்லாம் அங்க போறார்கள். ஆக அவரவர் அந்தந்த சேத்தனர்கள் அவரவர் விதிவழி சாஸ்திரத்துல சொன்ன மார்க்கத்தில் அடைய, அந்தந்த தேவதைகளை அடையும்படியாக என்னாச்சு? அடையும்படியாக இறையவர் நின்றார். இறைவர் நின்றனர், உள்ள அந்தரியாமையாக நின்றான். இது ஒரு வியாக்கியானம். மற்றொரு வியாக்கியானம், அவரவர் விதி வழி சாஸ்திரோக்த அடைய அந்தந்த சேத்தனர்கள் அடைகிறார்கள். எதை அடைகிறார்கள்? பலத்தை அடைகிறார்கள். அந்த பலத்தை அடையும்படியாக எம்பெருமான் இருக்கிறான். ஏன்னா இவன் உள்ள இருந்தாதான பலப்பிரதான சக்தி அந்த தேவதைகளுக்கு இருக்கும். ஆக அந்தந்த சேத்தனர்கள் பலனை அடைய வேண்டும் என்றால் இவன் உள்ள நிக்கணும். ஆக 2 வியாக்கியானம். என்ன பார்க்க வேண்டும்? அடைய அப்படின்றது பலத்தை அடைய என்று ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் அந்த தேவதைகளை அடைய அப்படின்னு 2 அர்த்தம். அப்ப அடைய, சேத்தனர்கள் அடைய, எந்த அடைய போறார்கள்? பலத்தை அடையணும். பலத்தை அடையணும்னா உள்ள தெரியாமையா நிக்கணும். மத்தொன்னு அந்த தேவதைகளை அடையணும். தேவதைகளை ஆசிரியர்களாக அடைய வேண்டும் என்றால் எப்ப அடைவார்கள் சேத்தனர்கள்னா அந்த தேவதைகள் பலம் கொடுத்தாதானே அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை உள்ள அந்தரியாமையா இருக்கிறபடினால அப்படின்னு 2 அர்த்தங்கள். அடைய நின்றனர். மேல 6வது பாசுரத்தாலே இந்த சேத்தனர்களுடைய பிரவிற்த்தி நிவிற்த்திகளும் எம்பெருமானுடைய அதீனமே என்பதனை ஆழ்வார் அருளி செய்கிறார். நின்னனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தனர். நின்னிலர், இருந்திலர், கிடந்திலர், திரிந்திலர். என்னும் ஓர் இயல்பினர் என நினைவறியவர் என்னும் ஓர் இயல்போடு நின்ன வெந்திடரே என ஆழ்வார் அருளி செய்கிறார். இப்படி சேத்தனர்கள் நம்ம என்ன மாதிரியான செயல்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? நின்னனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தனர், நிற்கிறோம். இது மாதிரியான பல செயல்களை நம்ம இதனாலே கொள்ளலாம். இப்ப நிற்கிறது, அமர்ந்திருக்கிறது, படுத்திருக்கிறது, திரிந்து கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட செயல்கள் இதெல்லாம் நம்ம செயலை செய்கிறோங்கிற கணக்குல வரும். அடுத்தது நின்னிலர், அந்த நிற்றல்ங்கிற செயலிலிருந்து
செயல் மாட்சி அதிலிருந்து வெளியில வந்துடுறது. இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் அந்த செயல்களிலிருந்தெல்லாம் வெளியில வந்துடுறது. இது நிவிருத்தி. அப்ப முதலடியில சொன்னதெல்லாம் செயல்ல பிரவிற்த்தி, செயலிலே நாம் மூண்டு செய்யக்கூடிய விஷயங்கள். அடுத்த அடியில 2வது அடியில சொன்னதெல்லாம் அந்த செயலிலிருந்து நாம் வெளியில வரோம், அதிலிருந்து மீண்டு வெளியில வருகிறோம் அப்படின்னு சொல்றது. இப்படி இருக்கக்கூடிய சேதனர்கள் என்னும் ஓர் இயல்பினர் என நினைவறியவர். இந்த எம்பெருமான் இப்படிப்பட்ட சேதனர்கள் பிரவிற்த்தி நிவர்த்திகளை எல்லாம் அதீனமாக உடைய எம்பெருமான் எப்போதும் ஒருபடிப்பட்டு இருக்கிறவன் என்று நம்மாலே நினைக்க அரிதாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ எம்பெருமான் ஒருபடிப்பட்டவன் கிடையாதா அப்படிங்கிற சந்தேகம் இந்த இடத்துல வரும். இப்போ ஒருபடிப்பட்டவன் கிடையாதுன்னா எம்பெருமான் அவன் ஒருபடிப்பட்டவனாகத்தானே இருக்க வேணும் அப்படின்னு பார்த்தா, என்னும் ஓர் இயல்போடு நின்ன என் திடரேன்னு ஆழ்வார் முடிச்சிருக்கார். அப்ப ஒருபடிப்பட்டவன் சொல்றாரா, ஒருபடிப்பட்டவன் அல்லன்னு சொல்றாரா அப்படின்னு பார்த்தால், இப்படி ஒருபடிப்பட்டவனா ஒருபடிப்பட்டவன் அல்லாதவனா அப்படின்னு நம்மாலே நினைத்து அறிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மையை உடையவன், அதையே தன்னுடைய படியாக உடையவன். நின்ன என் திடரே, திடரேனா திருடமாக இருக்கக்கூடியவன். இப்படி எம்பெருமான் இன்ன தன்மையை உடையவன் அப்படின்றத நம்மாலே அறிந்து கொள்ள முடியாதவாறு இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்று அந்த எம்பெருமானுடைய தன்மையை வெளியிட்டு, இந்த சேதனர்களுடைய பிரவிற்த்தி நிவர்த்திகள்லாம் அவனுடைய அதீனமாகவே இருக்கக்கூடியது. நின்னனர் இருந்தனர் அப்படின்னு சொல்லுகிற போதெல்லாம் அந்த செயல்களை செய்யக்கூடிய சேதனர்கள் அவர்களுடைய பிரவிற்த்திக்கும் நிவர்த்திக்கும் எம்பெருமானே காரணமாக இருக்கிறான், அவனுடைய சங்கல்பமே காரணமாக இருக்கிறது அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். இப்போ சொல்லியிருக்காரு இல்லையா, அதாவது முதல்ல நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர், அதுக்கப்புறம் நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர். இதெல்லாம் யாரு? இங்கேயும் ஆழ்வார் சாமானாதிகரண்யம் தான் பிரயோகம் பண்ணியிருக்கார். இது ஒரு வாசி பார்க்கணும். 4ஆம் பாட்டுல சாமானாதிகரண்யம் இருக்கு, 5ஆம் பாட்டுல சாமானாதிகரண்யம் கிடையாது. ராமனுடைய குடம் அப்படின்னு சொல்றது போல ஆழ்வார் என்ன பண்ணிட்டார் இங்க ஸ்பஷ்டமாக, இறையவர் அவரவர்களுக்குள்ளே நின்றனர் அப்படின்னு வேறுபடுத்தி காட்டிட்டார். 5ஆம் பாட்டுல சாமானாதிகரண்யம் கிடையாது. 6ஆம் பாட்டுல மறுபடியும் சாமானாதிகரண்யத்துல சாதிக்கிறது. நின்றனர் நின்றிலர், இது எல்லாமே யாரை குறிக்கிறது? சேத்தனர்களை குறிக்கிறது. செயலை செய்யக்கூடியவர்கள், செயலிலிருந்து மீண்டு வந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அந்த சேத்தனர்கள். நின்றனர் இருந்தனர், அதே போல நின்றிலர் இருந்திலர், இப்படிப்பட்ட சேத்தனர்கள் தான் அவர் அப்படின்னு மறுபடியும் இந்த 6ஆம் பாட்டிலும் சாமானாதிகரண்யத்துலதான் முடிக்கிறார் ஆழ்வார். எப்படி அந்த சேத்தனர்களை பகவான் சொல்ல முடியும், எம்பெருமான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இங்க எப்படிப்பட்ட சேத்தனர்கள் சொல்லப்படுறார்கள்? பிரவிற்த்தியில ஈடுபட்ட சேத்தனர்கள், நிவிருத்தியில ஈடுபட்ட சேத்தனர்கள். ஆக பிரவிற்த்தியில ஈடுபட்ட சேத்தனர்கள் எல்லாம் அவன் அதீனம் அப்படின்னு தான் தாத்பரியம் இந்த சாமானாதிகரண்யத்துக்கு. இதுல ஸ்வரூபம் அவன் அதீனம் அப்படின்னு 4ஆம் பாட்டுல இருக்கவே ஆழ்வார் சொல்லிட்டார். ஆமா, அந்த பொருளானது சேத்தனர்கள் இருக்காருங்களே, அந்த பொருளானது பகவத் அதீனம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ செயல்படக்கூடிய சேத்தனம் பகவத் அதீனம் அப்படின்னு சொல்றார். 4ஆம் பாட்டுல சேத்தனன் பகவத் அதீனம் அப்படின்னு சொல்லிட்டார். 6ஆம் பாட்டுல செயல்படக்கூடிய சேத்தனன் பகவத் அதீனம் அப்படின்னு சொல்றாரா? இங்கதான் ஆச்சாரியால் காட்டுறா. 4ஆம் பாட்டிலேயே சேத்தனர்கள் பகவத் அதீனம் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு இல்லையா? இப்ப செயல்படுற சேத்தனன் பகவத் அதீனம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன தாத்பரியம்? சரி, இதை புரியறதுக்கு ஒரு உதாரணம் மாதிரி வச்சுக்கோமே. இப்போ ஒரு அறை இருக்கு, அந்த அறைக்குள்ள ராமன் இருக்கிறார். சரி, இப்போ இப்படி வச்சுக்கோ. இப்போ ஒரு கட்டடம் இருக்கு, ராமனை கட்டடமோ இல்லாட்டி ஏதோ வச்சு ஒரு கட்டை இருக்குன்னு வச்சுக்கோமே. அது அந்த கட்டையானது ராமனை தாங்கிட்டு இருக்கு. அப்போ ராமனை கட்டையானது தாங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு பாட்டுல ஒரு வாக்கியத்துல சொல்லியாச்சு. அடுத்தது ஒரு பெரிய மர உரியை அணிந்து கொண்ட ராமனை கட்டையானது தாங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு இன்னொரு வாக்கியத்துல சொல்றது அப்படின்னு வச்சுப்போமே. அப்ப நமக்கு என்ன தோணும்? ராமன் 2 பேர் இருக்காளா அப்படின்னு. சரி, அது நல்ல யோசனை. ஆனா ஒருத்தர் தான் அப்படின்னு முடிவாயிருது அப்படின்னு வச்சுப்போமே. இப்ப அதே ராமன் தான் எனக்கு முடிவாயிருது அப்படின்னு வச்சுப்போமே. அதுவும் அந்த ராமனானவன் அவன் அவ்வப்பொழுது மர உரியை தரித்துக் கொள்வான் அப்படின்றது முடிவாயிருது அப்படின்னு வச்சுப்போமே. இப்படி இருக்கிற நிலையில அப்போ ஒரு கட்டையானது ராமனை தாங்கி கொண்டு இருக்கிறது.
ராமன் பொழுது மர உரியை தரித்துக் கொள்வான் அப்படின்றதும் தெரிஞ்சு போயிடுத்து. மர உரியை தரித்த ராமனை அந்த கட்டையானது தாங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோமே என்றால், அப்போ அதிகப்படியா நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்? இந்த 2வது வாக்கியத்திலிருந்து அந்த மர உரியையும் சேர்த்து இந்த கட்டையானது தரிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தாற்பயம் நமக்கு கிடைக்கும். ஆம். அதுதான் இங்க 4க்கும் 6க்கும் இருக்கக்கூடிய ஒரு வாசி. அடி சேத்தனர்கள்லாம் பகவததீனம் அப்படின்னு சொல்லிட்டு, செயல்படக்கூடிய சேத்தனர்கள் பகவததீனம் அப்படின்னு நீங்க சாதிக்கிறார் 6ஆம் பாட்டுல. சேத்தனர்கள்லாம் செயல்படுவார்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த 6ஆம் பாட்டுல சேத்தனர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதான் எல்லாருக்குமே தெரியுமே, சேத்தனர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு. அப்ப செயல்படக்கூடிய சேத்தனர்கள் பகவததீனம் அப்படின்னு சொல்றதுனால என்ன தெரிகிறதுன்னா, அவர்கள் செயல்படுவது அதுவே பகவததீனம் அப்படின்றது தெரிகிறது. ஆகையினாலதான் சொரூபம், ஸ்திதி, பிரவிருத்தி அது பகவததீனம் அப்படின்றது இந்த 6ஆம் பாட்டால தெரிவிக்கப்படுறதுன்னு ஆச்சாரியெல்லாம் சாதிக்கிறார். அடி இதுல கடைசி அடியில, அது முன்னாடியில கடைசி அர்த்தத்துல என்னும் ஒரு இயல்பென என்ன நினை வறியவர் என்னும் ஒரு இயல்பு நின்னர் அப்படின்னு வருது இல்லையா? நின்னனர் இருந்தனர், அதே போல நின்னிலர் இருந்திலர், பிரவிற்த்தி என்ன நிவிற்த்தி என்ன இத்தையுடைய சேத்தனர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எம்பெருமான் தான் என்று சொல்லி, என்றும் ஓர் இயல்பினர் என நினைவறியவர், என்றும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் எம்பெருமான் அறியவே முடியாது. ஏன் எப்படி அறிய முடியாது? என்றும் ஓர் இயல்பினர் என நினைவறியவர், நினைப்பதற்கு அவன் அறியவனாக இருக்கிறான். அறிய முடியாதவனை எப்படி அறிய முடியாது? ஓர் இயல்பினர், ஒரு சுபாவத்தை உடையவர் என்று அறிய முடியாதவன அப்படின்னு சொல்லிட்டு, என்றும் ஒரு இயல்போடு நின்ற வெந்திடர், என்றும் எப்பொழுதும் ஓர் இயல்போடு ஒரு சுபாவத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தலைவர், திடமான என்னுடைய சுவாமி அப்படின்னு சாதிக்கிறார். நீங்கதான் அந்த சந்தேகம் வருது. முதல் அடியில என்ன சொன்னார்? 3வது அடியில என்ன சொன்னார்? எப்போதும் ஒரே இயல்பாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு நினைப்பதற்கு அறியவன். சொல்லவே முடியாது. என்றும் எந்த காலத்திலும் இப்படிப்பட்டவன் அப்படின்னு நினைக்கவே முடியாது அப்படின்னு 3வது அடியில சொல்லிட்டு, 4ஆம் அடியில இன்னும் ஒரு இயல்போடு நின்னவன் திடரே, எப்போதும் ஒருபடிப்பட்டிருக்கிறவன் அப்படின்னு முடிச்சிட்டார். அப்ப நினைக்கவே முடியாது, இப்படிதான் அவன் இருக்கான், இந்த நிலைப்பாடோட இருப்பவன் அப்படின்னு நினைக்கவே முடியாது, எப்பொழுதுமே ஒரே விதமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அங்கதான் ஆச்சாரியார் வந்து இந்த சந்தேகத்தை போக்குறார். எப்படி போக்குறா? அதாவது எப்போதும் ஒருபடிப்பட்டவனா இல்ல எப்போதும் ஒருபடிப்பட்டு இராதவனா அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரே தன்மையை உடையவன். என்னும் ஒரு இயல்போடு என்ன நினை வறியவன், எந்த காலத்திலும் இப்படிப்பட்டவன் எம்பெருமான் அப்படின்னு நிச்சயித்து தெரிஞ்சுக்க முடியாது, அப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு, என்றும் எப்பொழுதும் ஒரு இயல்போடு தான் எம்பெருமான் இருக்கான், ஒரே சுபாவத்தோட தான் இருக்கான் அப்படின்னு சாதிக்கிற ஆழ்வார். என்ன சுபாவம் அது அப்படின்னா, எப்பொழுதுமே அறிவுக்கு அப்பாற்பட்டிருத்தல் அப்படின்ற சுபாவத்தை உடையவன். என்றும் ஓர் இயல்போடு, ஒரே இயல்பு தான், ஒரே சுபாவம் தான், நம்முடைய ஞானத்துக்கு எட்டாவது சுபாவம் அப்படின்றதுதான். இப்ப 3க்கு 4க்கு விரோதமே கிடையாது. 3வது அடியில சாதிச்சது என்னது? எப்பொழுதுமே அவனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எப்பொழுதுமே இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொன்னாரா? எப்படி இருப்பான்? எப்போதும் நம்முடைய ஞானத்துக்கு இலக்காகாத விஷயமாகவே இருப்பான், புரிஞ்சுக்கவே முடியாதவனாக அவன் இருப்பான் அப்படின்றத 4ஆம் அடியில சொன்னான். என்ற முறையோடு நின்ற வெண்திடர், திடர் அப்படின்னா திடா, திட பிரமாண சிஞ்சன் அப்படின்னு மேல சொல்ல போற, சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட சுரன் அப்படின்னு திட பிரமாண சிஞ்சன், திடமாக இருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னார். அடுத்த பாட்டு பார்த்துடலாமா? பாட்டு. சரி, இதுக்கும் 4, 5, 6க்கும் 7க்கும் தொடர்பு இருக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய